Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And today we welcome all of you by New Living Way. புதிதும் ஜீவனுமான பாதைக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். And we are going to talk about certain things, just a continuation of the previous session. கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக சில காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So the crux of the matter is all about gospel. அதோடைய உட்கருத்து என்னவென்றால் சுவிசேஷம். And Jimmy, I think you have some questions, right, to discuss today. So we are going to discuss with some questions, and let's get into that now. முதலாவதாக நாம் என்ன பார்க்க போறோம்னா சுவிசேஷம் என்றால் என்ன. அதாவது போன வாரத்துல நம்ம பார்த்தோம், last week we have seen God has called each and every one of us from Egypt. Egypt was compared with sin. So every one of us were in sin. God called us out of Egypt, like how Jesus was called out from Egypt. Like the same way we have been called out from our sins. And when we heard the gospel, we accepted Jesus Christ. And that gospel is not just a one-day event. It should be a daily process in our day-to-day life. That's what we have seen. அதாவது போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னா, எகிப்திலிருந்து என் குமாரனை நான் வரவழைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் எல்லாரும் பாவிகள் தான். பிறப்பிலே நாம் பாவிகளாக தான். ஆதாமின் வழியாக நாம் பிறந்தனால பாவிகளாய் பிறந்தோம். அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் நாம் ஒவ்வொருவரையும் பிரித்தெடுத்து நாம் எப்பொழுது சுவிசேஷத்தை கேள்விப்பட்டோமோ அதை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷம் என்பது ஒரு நாள் காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக அந்த சுவிசேஷமே நம்முடைய சாட்சியாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட சுவிசேஷம் என்றால் என்ன, வேத வாக்கியங்களின்படி எங்களுக்கு நீங்க சொல்ல முடியுமா? What is gospel, right? So today, Paul was very nicely explaining as a reminder to the Corinthians church. So let's go to 1 Corinthians 15th chapter. So let's read the verses from first verse onwards. பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு ஞாபகமூட்டும் விஷயமாக இங்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திற்கு நாம் செல்வோம். Moreover, brethren, I declare unto you the gospel which I preached unto you, which also ye have received and wherein ye stand, by which also ye are saved, if ye keep in memory what I preached unto you, unless ye have believed in vain. முதல் 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. So very nicely he was saying that, like, கை கொண்டிருந்தால், like it is something like, we have to exercise, or we have to continue to walk by the gospel. இங்கே கை கொண்டு இருந்தால் என்று ரொம்ப அழகாக பவுல் இங்க குறிப்பிடுகிறார். கை கொண்டு இருந்தால் அப்படிங்கறத பார்க்கும்போது நாம் அனுதின வாழ்க்கையில அது ஒரு பிராக்டிஸா நம்ம அதை கடைபிடித்து கொண்டு வந்தால் அப்படிங்கறத தான் இங்க எழுதி இருக்கிறார். And also he says that by which also ye are saved. அதை கேட்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதையும் இங்கே குறிப்பிடுகிறார். So when gospel was preached, actually we have heard it, and by hearing the word of God we are saved. அதாவது இந்த சுவிசேஷத்தை நாம் கேட்டு அதை நாம் விசுவாசித்து அதன் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இதே தான் நம்ம ரோமர்ல கூட நம்ம பார்க்கிறோம். Okay. எப்படி ரட்சிக்கப்படுறோம்ங்கறத. So can you take that one, or which one you are referring? ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். Exactly. For with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. In fact, the previous verse also we can read that if thou shalt confess with thy mouth the Lord Jesus, and shalt believe in thine heart that God hath raised him from the dead, thou shalt be saved. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். So அந்த வசனம் இந்த வசனமும் go hand in hand, correct? Very good. So which means the gospel is talking about Lord Jesus Christ.
சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. So we got to zero in in the gospel to understand that what exactly the gospel is all about. நாம் சுவிசேஷம் என்பது அதை நாம் உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும். சுவிசேஷம் யாரை பற்றி எதை பற்றி குறிப்பிடுகிறது? So I think we have covered a little bit last week. Jesus Christ had carried out 3 important tasks at the end of his life. நாம் கடந்த வாரத்துல கூட இதே விஷயத்தை தான் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து 3 விஷயங்களை நிறைவேற்றி இருக்கிறார். So number 1, if you look at 1 Corinthians 15 chapter, and Paul was mentioning that if ye keep in memory what I preached unto you, unless ye have believed in vain. It's a second verse, last portion. இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. So in English it is written that if he keep in memory. அதாவது ஆங்கிலத்துல இது எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் இதை மனதிலே கொண்டிருந்தால், அதாவது hold fast, அதாவது கை கொண்டிருந்தால், கடைபிடித்தால். So அப்ப நம்ம 3ஆம் வசனத்துல நம்ம படிப்போம், for I delivered unto you first of all that which I also received, how that Christ died for our sins according to the scriptures. கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, and that he was buried, and that he rose again the third day according to the scriptures. அடக்கம் பண்ணப்பட்டு வேதவாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். So as we were reading, so we can easily understand that how Christ died for our sins. Number 1, right? நாம் வாசிக்கும்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்து எப்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். Number 2, that he was buried, அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், and that he rose again, அவர் உயிரோடு எழுந்தார், the third day. 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். These 3 are very important works done by Lord Jesus Christ on the cross of Calvary. இந்த 3 விஷயங்களும் மிக முக்கியமான விஷயங்களாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So when I say cross of Calvary, like it covers all into when அவருடைய Christ died for our sins, and he was buried, and he rose again, all 3. கல்வாரி சிலுவை என்று நான் சொல்லும்போது எல்லாம் அதில் உள் அடக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். I mean it's a deep truth. அது ஒரு ஆழமான சத்தியம். I mean it has got a lot of meaning in it. இதிலே அநேக அர்த்தங்கள் உண்டு. So that's why I think you refer Romans, I believe, right? So where it was saying that we have to believe in this gospel. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதான் முக்கியமான விஷயம் இங்க. இதுல இன்னொரு ஜெமி, இப்போ வந்து if I believe only that Christ had come to this world and but he did not die for me, he did not he was not resurrected from the dead. So adana visuvasikku, if only I believe only the first part, right? Only he had just come, which means that is not the gospel. ஆமா, என்னன்னா 3மே சேர்ந்ததுதான் சுவிசேஷம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். இதுல நான் மரிக்கிறத விசுவாசிக்கிறேன், ஆனா உயிரோடு எழுந்திருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. உயிரோடு எழுந்திருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன், ஆனா கிறிஸ்து உண்மையாகவே என்னுடைய பாவங்களுக்காக இவ்வளோ பாடுபட்டாருன்னு சொல்லிட்டு என்னால நம்ப முடியல. இந்த மாதிரி நம்ம அதை பிரிச்சு பார்த்து ஒன்ன விசுவாசிச்சு மற்றொன்றை விட்டுறக்கூடாது. அது வந்து முழு சுவிசேஷமா இருக்க முடியாது. And one other thing is that yes, I believe that Christ had come to this world, as the Messiah, as a prophet. And yes, I believe that he is a God's son, and he had executed a lot of miracles in this world. But I cannot believe that as a God's son, he had died for the whole world, for all the mankind, and again he rose again. That part I cannot believe. Then again, that's not the gospel. சிலர் சொல்லுவாங்க, ஆமா இயேசு கிறிஸ்து இப்ப நிறைய நல்லவங்க, இப்ப காந்தியடிகள் வந்தாரு, அந்த மாதிரி நிறைய நல்லது பண்ற ரிஃபார்மர்ஸ் வந்தாங்க. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவும் ஒருவராக வந்தது வந்து ஹிஸ்டரி படி, வரலாறு படி நான் நம்புறேன். அவர் நிறைய உபதேசங்களை சொல்லியிருக்காரு, அவர் நன்மைகளை பண்ணியிருக்காரு, இதெல்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிச்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்பி இருக்காரு, இந்த விஷயத்தை என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அதை ஒதுக்கிடுவாங்க. So that's why it's very important and essential that we have to believe that Christ died for
all of our sins and all the mankind, and he was buried and rose again. அதனால்தான் இந்த சுவிசேஷத்தை விசுவாசிப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படுகிறது. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த மூன்று விஷயத்தையும் நம் முழு மனதார நாம் விசுவாசிக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். I think Jimmy, we can go to 5th and 6th verses on the same chapter, and it is, you know, it is an evidence that, you know, it's evident that it has been recorded in the Bible. You know, certain disciples have seen him after Christ rose again. Okay, நம்ம வந்து 5ஆம் 6ஆம் வசனத்தை கூட நாம் தொடர்ந்து வாசிப்போம். இதுல வந்து அவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கு வெளிப்பட்டார், இது வந்து சாட்சியாக காணப்படுகிறது. Yeah, can you read that, Jimmy, the 5th and 6th verses? கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். Okay, at that time it is written that innal varakum, but not now. So I think it was less than 10 AD, I believe, or you know, when the Corinthians, maybe 60 AD, 50 AD, we do not know exactly, like, you know, that point in time it was written, right? So inga enna solrarna, and that he was seen of Cephas, then of the 12. After that he was seen of above 500 brethren at once, of whom the greater part remain unto this present, but some have fallen asleep. So it is recorded that many have seen Christ, you know, after Christ rose again. So Christ showed himself to the disciples and others after he rose again. That's recorded in the Bible. அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக அவருடைய சில சீஷர்களுக்கும் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் அவர் தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது. I think let's go to Luke the Gospel, 24th chapter. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். We can read 26th verse and 46th verse. 26ஆம் வசனம் மற்றும் 46ஆம் வசனம், இது ரெண்டையும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி, 46வது வசனம், எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. 47ஆம் வசனம், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. And next verse, please. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். Amen. That's what we seen in 1 Corinthians 15 chapter. Cephas, that's Peter, has seen Jesus, and other 500 had seen Jesus. So here it's clearly mentioned in the Luke the Gospel, like, you know, in 26th verse says, the last chapter, ought not Christ to have suffered these things and to enter into his glory? And again 46th verse says that, and said unto them, thus it is written, and thus it behooved Christ to suffer and to rise from the dead the third day, and that repentance and remission of sins should be preached in his name among all nations, beginning at Jerusalem, and ye are witnesses of these things. So it's very clearly mentioned here that, you know, Christ to suffer and to rise from the dead the third day. அப்போ வந்து நீங்க சொல்ல வர்றது வந்து வேத வாக்கியங்களின்படி 1 கொரிந்தியர்ல பவுல் சொல்றது வந்து இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். வேத வாக்கியங்களின்படி, அதாவது அவர் பாடுபட வேண்டும், வேத வாக்கியங்களின்படி அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அததான் இங்க வந்து நம்ம பார்க்கிறோம். பவுல் அங்க என்ன 15ஆம் அதிகாரத்துல வேத வாக்கியங்களின்படி இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த காரியத்தை தான் இங்க லூக்கால எழுதி இருக்கிறத நாம் பார்க்க முடியுது. சோ சுவிசேஷம் என்றால் இந்த 3 விஷயத்தை நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார் என்ற 3 விஷயத்தையும் நாம் விசுவாசிப்பது தான் சுவிசேஷம். Exactly. Okay. If you look at the 47th verse, and that repentance and remission of sins should be preached in his name among all nations, beginning at Jerusalem, which means the remission. I think Jamie would be taking up next questions, I believe, right? So I think we have to go into this section, I believe. The repentance, because why Jesus Christ died, why he was buried, and why he rose again, and why do we need to believe on these 3 important activities performed by Jesus? இங்க என்ன எழுதி இருக்குன்னா 47வது வசனத்துல, மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. ஏன் நம்மளுடைய பாவங்களுக்காக இயேசு
இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்க வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன, பாவ மன்னிப்பு என்றால் என்ன, ஏன் அவர் அப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளாக சென்று நமக்காக அவர் ஜீவனை விட வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். கரெக்ட். ஓகே, அடுத்து என்னன்னா, இப்போ சுவிசேஷம்னா என்னன்னு புரிந்து விட்டது. இப்போ சுவிசேஷம்னாலே வந்து ஒரு குட் நியூஸ். தட் இஸ் if we say gospel, we say it is good news. தமிழ்ல வந்து நற்செய்தி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்போ வந்து இயேசு கிறிஸ்து உலகத்துல, தேவனுடைய குமாரன் உலகத்துல வந்ததே ஒரு நற்செய்தி தான். நமக்காக அவர் உலகத்துல பிறந்தாரு. அவர் குடும்பத்துல தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு ஒரு நல்ல பிள்ளையாக வளர்ந்திருக்கிறார், நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தார். He was a perfect example as a child who had he was submissive to his parents and he was serving them until he stepped into his ministry. Yes, that's right. That's a good news, by the way. The God himself came to this world and he was obeying the parents, and a good example. Yes, so அது வந்து ஒரு நல்ல மாதிரியா இருந்திருக்கிறார். अनेक அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். யாரெல்லாம் பலவீனமா அவர்கிட்ட வந்தாங்களோ யாரையுமே அவர் வந்து விடல, எல்லாரையும் சுகப்படுத்தினார். நம்ம வாசிக்கிறோம். சோ अनेक அற்புதங்களை பண்ணாரு. He healed many. He healed them all. Correct, exactly. அப்போ வந்து அது ஒரு நற்செய்தி. அதே மாதிரி மலை பிரசங்கத்துல பார்க்கிறோம், எத்தனையோ உபதேசங்கள், உவமைகள், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, இதை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ராஜ்யத்தை பற்றிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மளுக்கு விளக்கி சொல்லிருக்காரு. இதை வந்து ஒரு நற்செய்தின்னு எடுத்துக்கலாம். வரப்போகிற காரியங்கள், இப்ப நடக்கிற காரியங்களை குறித்து கூட இயேசு கிறிஸ்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக இங்க நம்ம சொல்லி வச்சுட்டு, பைபிள்ல இல்லாத காரியம் விஷயமே கிடையாது, எல்லாருமே எழுதி வச்சிருக்கிறார். இப்படி இருக்கும்போது நீங்க வந்து இதெல்லாம் நல்ல செய்திகள். ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படிங்கறத வந்து நீங்க ஒரு நற்செய்தின்னு சொல்றீங்களே, அது வந்து ஆக்சுவலி ஒரு துக்ககரமான செய்தி தானே. அந்த எனக்காக பாடுபடுறது, அவர் இவ்வளோ அடிபட்டிருக்காரு, இவ்வளோ ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, சிலுவை மரணம் என்பது ஒரு கொடிதான மரணம், இதை வந்து நீங்க எப்படி நற்செய்தின்னு சொல்றீங்க? Jesus Christ death is a good news. Okay. And I'm going to explain that. Okay, so yes, of course you are right, exactly, because God himself came to this world and he was just allowing him to be crucified, because he has got all the power in himself to destroy all the nations, but he didn't do it. Right? But Jesus was preaching in many places, but he was not caught by the people. Those were the accusers, like they were not able to catch Jesus. But when the time came, that he yielded himself. Exactly. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். Correct. So அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம அது கிட்ட படிப்போம். இப்ப so என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, like it is a good news அப்படின்னா, like the உலகம் முழுதும், right? If you think about the time when Adam was created, if you think about the time Eve was created, like God in good purpose created the whole world, and and by his word he brought everything into existence. Right? So then he created the human being, and also he given them the commandment, more than to say that okay, certain things you can do and certain things you are not supposed to do. Right? But everyone knows, I believe most of you, like how they have just given room for the Satan, and they empowered the devil by just eating the fruit which God told them not to eat. And in fact he kept the tree of life. Yes. Isn't it? He kept the tree of life and the tree of knowledge of good and evil. Right? So that's the very important time, like the Satan took charge of the human being and he brought them under his custody. So there was a disconnection between the God and man. Right? Yes. So it has to be restored. Right? So the spirit part in a man, like it was totally dead, and there is no spiritual connection from between God and man. Correct? So அப்ப இந்த மாதிரி ஆதாமுக்கும் ஏவாளுடைய அந்த விஷயங்களுக்கு அப்புறம் மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஒரு உறவே இல்லை. அப்ப ஆண்டவர் வந்து அங்க ஒரு ட்ரீ ஆஃப் லைஃப் வச்சிருந்தாரு, அப்புறம் நன்மை தீமை அறிந்த கனியை வச்சிருந்தாரு. ஆனா ட்ரீ ஆஃப் லைஃபை பார்த்து அவர் வந்து நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை, அதை பத்தி அவர் பேசவே இல்லை. பட் இட் வாஸ் தேர். பட் he did say that
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கிற நாளிலே சாகவே சாவீர்கள் என்ற கட்டளையை அவர் கொடுத்தார். ஆனா அவங்க அந்த கட்டளையை மீறி பிசாசுக்கு இடம் கொடுத்து அந்த கனியை புசிச்சதுனால சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி அங்கு வந்து ஒரு ஆவிக்குரிய மரணம் ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்டது. அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு உயிரோட தான் இருந்தாங்க. ஆனா தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள அந்த உறவு, தகப்பன் பிள்ளை என்ற உறவு, அந்த ஆவிக்குரிய உறவு, அந்த லிங்க் வந்து அங்க இல்ல. சோ அந்த மரணம் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவினை அந்த கட்டளையை மீறினதுனால ஏற்பட்டது. So then and the மீறுதல்னால like so which means they have disobeyed it and but ஆண்டவர் சொன்னாரு நீ சாகவே சாவ, but அவங்க சாகல இல்ல. Which means it is talking about the spiritual death. Right? So but God had created us to just have a beautiful relationship with us, to enjoy or of just getting along with us, and we are his children. So he needed to restore the relationship. நம்மை வந்து அவர் உருவாக்கினதின் நோக்கமே நாம் எல்லாவற்றையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும், எல்லாவற்றிற்கு மேலும் நம்மளுக்கு ஆளுகை கொடுத்து ஒரு வல்லமை கொடுத்து நம்மளோடு கூட ஒரு உறவு, நல்ல உறவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். ஆனால் இந்த மீறுதல் பண்ணதன் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக அந்த காரியம் தொடர்ந்து நடைபெற முடியவில்லை. Correct. So then if you look at the entire journey, like from that time, then again Cain Abel came, then again Noah's time came, then again all the kings came, then you have your other then they went to Egypt, then Moses brought them to Canaan. I mean then only kings came, right? So okay, the entire journey actually were there. But if you look at there was a time God was not executing like any law because they were all just living based on the conscience. Okay, அது வந்து ஒரு மனசாட்சியின் காலம்னு சொல்வாங்க. ஆதாம் ஏவாளுக்கு அப்புறம் நம்ம காயின் ஆபேல் பார்க்கிறோம். மோசே காலத்து வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அது ஒரு மனசாட்சியின் காலம் என்று சொல்லலாம். Yeah, you're right, exactly. மோசஸ் வரைக்கும். then அதுக்கு அப்புறம் ஈஜிப்ட்ல இருந்து வர்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவர் கட்டளைகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார். Exactly. So இந்த அந்த மலை ஒரு மலையில கொடுப்பாரு, சீனாய் மலை. So சீனாய் மலையில தான் அவர் வந்து he is giving the law. Yes. So நல்லா பாத்தீங்கன்னா லா வரைக்கும், லாக்கு அப்புறம் தான் இப்ப அந்த லா கொடுத்தாரோ அதுக்கு அப்புறம் totally they were all like bound by the law. ஆமா, எப்ப கட்டளை கொடுத்ததுல இருந்து அவங்க எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படினு சொல்லிட்டு அதற்கு நியாயப்பிரமாணம் தான் உங்களுக்கு ஒரு உபாதியாக காணப்பட்டது. Yeah, it's a school master, exactly. Yes. So why I'm explaining this actually, like so that particular time and the law was given, so the law was educating them. Actually law was good. Law is not just a bad thing. So law was just imputing the good and bad, what they're supposed to do, what they're not supposed to do. It was just teaching them. ஆமா, நியாயப்பிரமாணம் நல்லதுதான், அவங்க நன்மைக்காக தான், நம்மளுடைய நன்மைக்காக தான் அவர் கொடுத்தது. எது செய்யணும் எது செய்யக்கூடாது என்பதை குறித்து அது சொல்லிக் கொண்டே இருக்கு. Exactly. So என்ன ஆயிடுச்சு அப்படின்னா then they were all like supposed to follow that, but if they are not following it, what happened is God was very much unhappy and he shown his wrath upon them, and it was very dangerous that point in time. In fact many people were killed, in fact. Yes. அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளைகளின்படி தான் அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாழணும். அப்படி அவங்க ஏதாவது ஒரு நியாயப்பிரமாணத்தையோ கட்டளையோ மீறினாங்கன்னா தேவன் வந்து அவங்க மேல தன்னுடைய கோபத்தையும் அதாவது அவங்கள பனிஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு பனிஷ் பண்ண வேண்டியதாய் காணப்பட்டது. அவங்க எப்பொழுதெல்லாம் கட்டளையை மீறுறாங்களோ அப்பெல்லாம் அவங்க தண்டிக்கப்படுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. Yes. So I mean it's like kind of do or die, like பல்லுக்கு பல்லு அப்படினு சொல்லுவாங்க. லைக் அந்த மாதிரியா தான் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு அந்த டைம்ல. So இது எதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா one particular time, say for instance if anyone made a mistake and God gave them the book of law, like it was clearly explaining them if a person is really repenting of his mistakes, because now at the time that the law is teaching them what is right, what is wrong. But if a person understands exactly, okay, I have done something wrong which is just against law, so I'm really convinced and convicted, I'm going to tell my God that I'm sorry about it, forgive me. Right? So அப்படி
அவன் போய் மன்னிப்பு கேட்கும்போது நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், எனக்கு மன்னிச்சிடுங்க, நான் ஞாபகமாத்தின்படி நான் பார்க்கும்போது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னா அதுக்கு ஒரு ஆண்டு ஒரு ப்ராசஸ் வச்சிருந்தாரு. எப்பொழுதெல்லாம் மனிதன் தவறுகிறானோ, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகணும், அவரிடத்துல பாவ மன்னிப்பை கேட்கணும், அவரோடு கூட நான் சரியாகணும்னு நினைக்கிறானோ அதற்கும் ஒரு ஒழுங்கை வந்து கர்த்தர் வைத்திருந்தாரு. ஆனா பாருங்க ஆண்டவர் வந்துட்டு ஸோ அந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு லேம்ப் ஐ மீன் அது ஒரு புல்லட் இந்த மாதிரி அனிமல்ஸை சூஸ் பண்ணி அந்த அனிமல்ஸ் நம்ம போய் கொடுக்குறோம். யார்கிட்ட கொடுக்கணும்னா அந்த காலத்துல டேபர்னக்கிள் இருந்துச்சு. அந்த டேபர்னக்கிள் எப்படின்னா இட்ஸ் a reflection of the real tabernacle of heaven, right? So God gave a blueprint to Moses. So அந்த ஆசரிப்பு கூடாரம், so அந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாத்தீங்கன்னா like it is actually consists of 3 parts, okay? வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், then most holy ஸ்தலம், மகாபரிசுத்த. So most holy place. So இந்த 3 parts இருக்கனால so high priest ஒருத்தர் இருப்பாரு, அவர்தான் வந்து he can go inside the holy of holies. So remaining priest cannot go like that, okay? And that too he can go once in a year, isn't it? Yeah, once in a year. Only ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் அவர் உள்ள போக முடியும். So இப்ப நான் வந்து நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படினா நான் என்ன பண்ணனும் அப்படினா I'm going to read that now. நான் ஒரு ஆடு எடுத்துட்டு வரல, ஒரு மாடு like you know காளை. So எடுத்துட்டேன்னா காளை, இல்லாட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை எடுத்துட்டு போய் நான் வந்து பலி செலுத்தணும். Exactly, you're right. You really mean, yeah, that's a very important point. So பழுதற்ற ஆட்டுக்குட்டி, that's very important, right? So அதை எடுத்துட்டு போகணும். அப்ப வந்து if I made a mistake, so if I take one of the goats or like lamb or bullock, then if I go to the priest will do an examination. அது வந்து அந்த ஆசாரியர் வந்து அந்த ஆராய்ந்து பார்க்கணும், அது ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்குதா, ஆமா, எந்த குற்றமும் இல்லாத ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்குதான்னு அது முதல்ல. Have you noticed, sorry, I mean, have you noticed this? So I think we are coming to the answer, I believe. So when I bring a goat, lamb or bullock without blemish, so it has been examined by the priest. But who has done a mistake? I have done the mistake. So I have done the mistake. It's not the goat, it's not the lamb, it's not the bullock, right? So I have done the mistake. So here if I look at, let's go to Leviticus 4th chapter. அதாவது நான் பண்ண பாவத்துக்காக நான் தான் அங்க அடிக்கப்படணும். ஆனா நான் என்ன பண்றேன்னா அவருடைய பிரசனத்துக்கு போறதுக்கு முன்பதாக பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை சுமந்துட்டு போய் பலியிடுறதுக்காக நான் கொண்டு போய் ஆசாரியன் கிட்ட நான் கொடுக்குறேன். So அதான் அந்த ஒழுங்கு. So let's go to Leviticus 4th chapter. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல, and if you look at, I mean, this chapter contains what they are supposed to do for the priest and for the whole congregation and for the elders and the rulers. அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிருக்காரு. But actually what is that they are doing here is when if you look at 22nd verse, 22ஆம் வசனத்துல நான் பாக்கும்போது, you read that part. ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்ய தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன். இது பாவ நிவாரண பலி. Okay. So when the ruler had sinned, when I say ruler, it's also applicable for the congregation, because if you look at the whole chapter you can see it's for all. Like இங்க வந்து பிரபு அப்படின ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இத எடுத்து வாசிச்சிருக்கோம். ஆனா இது வந்து ஒவ்வொருத்தருக்காகவும் இப்ப வந்து even the common people, if you read the 27th verse, இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் பாவம் செய்யும்போது என்ன பண்ணணும், அப்புறம் அந்த ஆசாரியன் தனக்காக என்ன பலி செலுத்தணும், அப்படி அந்த சபையார் இஸ்ரவேல் சபையார் செய்யும்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாருக்கும் அவர் வந்து குறிப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நெருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைமையை குறிப்பிட்டிருக்கிறார். ஆமா, இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா everyone has to do this when they bring the goat or the bullock or the lamb. When the ruler had sinned and done somewhat through ignorance against any of the commandments of the Lord, the God of the Lord his God, concerning things which should not be done and is guilty, or if his sin wherein he had sinned come to his knowledge, he shall bring his offering, a kid of the goats, a male without blemish,
and he shall lay his hand upon the head of the goat and kill it in the place where they kill the burnt offering before the Lord. It is a sin offering. இது வந்து ஒரு பாவ நிவாரண பலி. Yes, it's an answer to your question. So when we are talking about gospel, why? That's why I just want to reach this place. Jesus Christ is the Lamb of God. ஆமா. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆட்டுக்குட்டி. இது வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாக்கும்போது Good, can you read that? யோவான் 1:29ல இதோ இப்ப யோவான் வந்து இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்க லேவியராகமத்துக்கு நம்ம ஏன் போனோம் அப்படின்னா இத பற்றி பார்த்தாதான் நம்மளால ஏன் கர்த்தர் நமக்காக வந்து பலியிடப்பட வேண்டும் என்பதான அர்த்தம் நம்மளுக்கு புரியும். அதுக்காக தான் நம்ம லேவியராகமத்துக்கும் ஆதியாகமத்துக்கும் செல்ல வேண்டியதா இருந்துச்சு. கரெக்ட். அதனாலதான் நம்மளுக்கு புரிய முடியுது. இங்க யோவான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது பார்த்த உடனே அட்ரஸ் பண்ற காரியம் இதுதான். It's very powerful, right? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகம் சொல்லும் போது எல்லாமே அடங்கிருது. அது பிரபு, ஆசாரியன், சபையார், எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. Those of you watching, right, you know, whether you believe in Christ or if you don't believe in Christ, doesn't matter. Jesus Christ has given himself for your sins. Hallelujah. In fact, he has forgiven all of your sins. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா சத்தியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அவர்கிட்ட வந்தாலே உங்களுக்கு கிடைக்கிறது பாவ மன்னிப்பு தான். It's a blessing and it's a good news. இது ஒரு ஆசீர்வாதம், இதுதான் நற்செய்தி. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது.